வணக்கம் நண்பா நண்பே. இப்போ இந்த டிவிகேவுக்காக, அதாவது தாவேகா கட்சிக்காக நிறைய பொய்யான செய்தியை போட்ட சகோதர சகோதரிகள், நண்பா நம்பீஸ் எல்லாம் இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அவங்களுடைய உண்மை முகம் வெளியில் வருது. எப்படி வருதுன்னா, நாங்கள் ரோட்டுக்கிட்டேயோ வாய்ஸ் ஆஃப் கால் கிட்டேயோ அல்ல அவங்க சொல்கிறாங்க, நிறைய டீம் ஒர்க் பண்ணியிருக்குன்னு நமக்கு இங்கிலீஷ் பத்திரிகை ஆங்கில பத்திரிகையில் நமக்கு பல தெளிவுகள் கொடுத்தாலும் அந்த தெளிவுகள் இப்போ உண்மையாயிருக்கு. மக்களை ஏமாத்தினது அப்படின்னு நிறைய பேர் எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படிலாம் போலியான தோற்றத்தை, மாயமான பிம்பத்தை கொண்டு பண்ணாங்க அப்படின்றது இப்போ இந்த நேரத்தில் எக்ஸ்போஸ் ஆகின்றிருக்கிறாங்க. அதாவது அவங்க போலி முகத்திரை கிழிக்கப்படுகிறது. அதில் இப்போது 5-6 பேர் வெளியில் வந்துட்டாங்க. இந்த விஷயம் எதுக்கு சொல்கிறோன்னா, ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி இவர் வந்தாதான் இந்த தமிழ்நாடு பெரிய போராட்டத்திலேருந்து மீட்டெடுப்பாங்கன்னு சொல்லி பொய்யான செய்திகளை பரப்பி மக்கள் மனசை மாற்றி, இதுவும் ஒரு வகையான போதை, இந்த போதைக்குள்ள அவங்கள கொண்டு வந்து அடிமையாக்கி வெற்றி பெற்ற தாவேகா கட்சிக்கு ஒரு ஆளா இப்போ வெளியில இருக்கிறாங்க. காரணம், அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு முன் கிடைத்த வருமானம் இப்பொழுது கிடைக்கவில்லை. அதாவது அவங்களுக்கு காசு கொடுத்து பண்ண நெட்வொர்க் ஜாபு இப்போ அவங்களுக்கு வெற்றி பெற்றோன்னே அவங்களுக்கு அந்த காசு போக மாட்டேங்குது. இது நிறைய பேர் அவங்களுடைய வாயாலே உண்மைன்னு தெரியாதையே அவங்களையே சுயமாக நாங்கள் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணலைங்க, நாங்கள் பணம் வாங்கலைங்க, நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைங்க, நாங்கள் வார் ரூமில் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சுயமாக பேட்டி கொடுத்துட்டுருக்குறாங்க. எதுக்கு இந்த பேட்டி, இந்த ரீலு, இந்த வீடியோலாம் போடுறாங்கன்னா நான் யோசனை பண்ணினேன். யோசனை பண்ணும்போதும் நமக்கு ஆளுங்க சொன்னது, இவங்களுக்கு இப்போ சரியான வகையில் பணம் பட்டுவாடா செய்வதில்லை. வாட்ஸ்அப் குரூப் அதை நடத்துறவங்க யாருன்னு தெரியும், பல இதில் சொல்லிட்டோம். இனி வருங்காலங்களில் அவர்களுக்கு பணம் இல்லை.